வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளும் ஒரு நற்சிந்தனையில் ஜனவரி 7 இன்றைய சிந்தனை மகளிரும் ஆன்மீகமும் என்ற ஒரு தலைப்பில் தான் நம்முடைய சிந்தனையை ஆசான் அவர்கள் தூண்டுகிறார்கள். மகளிர், ஆண்கள், பெண்கள், இந்த உலகத்தில் ஜனத்தொகை கணக்கெடுக்க எடுக்கும்போது ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கிறாங்க. பாதி பேர் பெண்கள், மீதி பேர்னு கேட்பார் பொறுமகான். அப்போ எல்லாரும் சபையில் இருக்கிறவங்களாம் ஆண்கள்னு சத்தமாக சொல்லுவாங்க. மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், இந்த பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் என்று சொல்வார். ஏன்னா இதை இந்த உலகம் மறந்துடுச்சு, சமுதாயம் மறந்துடுச்சு, குடும்பத்தில் இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. மறந்ததை நினைவுபடுத்துறதா அவ்வப்போது தோன்றிய மகான்கள் தங்களுடைய கடமையாகவே எடுத்துக்கொண்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அந்த சமுதாயங்கிற அமைப்பில் பார்த்தோம்னா எவ்வளவோ குறைபாடுகள் இருக்குது. இந்த குறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார் மகரிஷி. ஆரம்ப காலத்தில் பெண் மக்களுக்கு பெரிய மதிப்பு, அவர்களுடைய சிறப்பை உணர்ந்து வாழ்ந்தாங்க. வேத காலத்திலேயே கார்கி, லோபமுத்திரை, மைத்ரேயி போன்ற பெண் மக்கள் எல்லாம் பூணூல் அணிந்து யோகங்களும் யாகங்களும் ஆண்களுக்கு சமமாக உட்கார்ந்து செய்ததாக வரலாறுகளில் சொல்கிறாங்க. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தோம்னா மன்னராட்சி என்று வரும்போதே மண் பெண் பொன் ஆசையின் காரணமாக போரிடுறாங்க. இந்த போர்க்களத்தில் 2 பக்கமுமே வீரர்கள் மாண்டு போகிறாங்க. அப்போ இவர்களுக்கு அடுத்தடுத்து போரிடுவதற்கு வீரர்கள் வேணுமே. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பெண்கள் போகப் பொருளாக்கி பிள்ளை பெறும் எந்திரங்களாக்கப்பட்டு விட்டாங்க. அதனால் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கூட சொன்னாங்க. குண்டல் யோகம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வேத காலத்தில் யோகங்கள் யாகங்கள் செஞ்சுருக்காங்க பெண்கள். இன்னும் பார்த்தோம்னாக்க ஆதியில் இருந்தவங்க தாய் தெய்வ வழிபாடு என்ற வகையில் பெண்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு மதிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் பிற்காலத்தில் இந்த மாதிரி இந்த மண் பெண் பொன்னாசையினால் ஏற்பட்ட போர், அதனால் விளைந்த விளைவு பெண் மக்கள் எல்லாமே உடலாலும் மனதாலும் உயர்வடைவதற்கு இந்த ஆன்மீகங்கிறது பக்தி என்ற அளவில் வச்சுக்கிட்டாங்களே எல்லாமே, அதை ஞான மார்க்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முடியல. அதுதான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்களுக்கு அடங்கி போகணும் பெண்கள்ங்கிற முறையில் கொண்டு வந்தாங்க. அது எப்படியோ காலங்கள் மாறிடுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் போரிட்டு நிறைய பேர் அவங்க போர் வீரர்கள் மடிஞ்சு போகிறாங்கங்கும்போது இந்த இஸ்லாத்தை தழுவுபவர்கள், முஸ்லீம்களாக இருப்பவர்கள் 7 முறை 7 மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பிள்ளைகளை பெற்றாங்கன்னா தான் போரிடறதுக்கு வீரர்கள் கிடைப்பாங்கன்னா அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா நாட்டுகள்லேயும் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் மக்கள். ஏன்னா ஒரு குருமகான் சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறது தான், அது பக்தி என்ற நம்பிக்கை வழிதான். ஆனால் அது விளங்கிய வழிக்கு வரணும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கருத்துக்களோ தோன்றினாலும் அது இந்த காலத்துக்கு பொருத்தமானு பார்க்கணுங்கிறார் மகரிஷி. இப்போ அந்த வகையில் இந்த பெண்களுக்குரிய உரிமைகள் பறிக்கப்பட்டதுனால தான் அவருடைய கருமையும் கலங்கப்பட்டு போனதுனால அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா தொடர்ந்து வித்தின் மூலமாகத்தானே குழந்தைங்க உருவாகிறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இவ்வளவு சீரழிவுகள் இவ்வளவு இருக்குன்னா எவ்வளவு கேவலமாக நடக்கணுமோ அத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. மனித வாழ்க்கை கேள்விக்குறியில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி ஒரு அற்புதமான தத்துவ விசாரத்தை கொடுக்குறார். ஆண் என்ன பெண் என்ன, ஆண்களை விட பெண்களோ பெண்களை விட ஆண்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ இல்லை, சமமானவர்களும் இல்லை. பெண்கள் சிறப்பானவர்கள். அவருடைய சிறப்பு என்ன? இறைநிலைக்கு அடுத்தபடியாக புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையை அவர்கள்ட்ட தான் இறைநிலை ஒப்படைச்சிருக்கு. அப்போ அவங்க உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும்.
ஒருவரை ஒருவர் கணவன் மனைவி மதித்து ஒத்தும் உதவியும் வாழும்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வல்லவர்களாக இருப்பாங்க. அதற்கு என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் பல பிறவிகள்லையும் எப்படியோ தவறுகள் நடந்து எல்லாருடைய கருமையுமே கலங்கப்பட்டு போய் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய முடியும் என்று நம்முடைய குருமகான் சிந்தனை செஞ்சார். அதுதான் டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன்னு சொல்லி ஜீவகாந்த பரிமாற்ற தவங்கிற ஒரு தவத்தை, அற்புதமான உயர்ந்த தவம். கணவன் மனைவி உறவை நீடிக்கணும், நிலைக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும், அவர்களால் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக அந்த குடும்பம் மேன்மை அடையணுங்கிற ஒரே நோக்கத்தை வச்சு தான் மனைவி நல்ல வேட்பு நாள்ங்கிறதையும் ஆகஸ்ட் 30 அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அந்த விழாவாக நடத்தி அதில் அந்த டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன்னு சொல்லக்கூடிய ஜீவகாந்த பரிமாற்ற தவத்தையும் கொடுத்தாங்க. அந்த தவம் வருஷத்துக்கு ஒரு தடவை மனைவி நல வேட்புல மட்டும் இல்லை, ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த தவத்தை பழகி கொண்ட கணவன் மனைவி அவர்கள் அந்த தவத்தை செய்து வந்தார்களே ஆனால் கருத்து வேறுபாடுகளோ உயர்வு தாழ்வு மனப்பான்மையோ ஒருத்தரை ஒருத்தர் துன்புறுத்தணுங்கிறதோ இல்லாமல் சமநோக்கில் அந்த கணவன் மனைவி வாழும்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. அந்த குடும்பமும் அமைதியாக இருக்கும். பல குடும்பங்கள் அமைந்தது தான் சமுதாயம், சொசைட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சமுதாயம் சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்லவர்களும் வல்லவர்களுமாக உருவாகிறதுக்கு இந்த பெண் மக்கள் 10 மாதம் அந்த கருவை சுமக்கும் போது அவங்க உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்பவர்களாக, ஆரோக்கியமான உடல் மனம் கொண்டவர்களாக இருக்கும்போது தான் அந்த குழந்தையும் அதே நிலையில் நல்ல குழந்தைகளாக பிறந்து வளர முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் எங்கள் பிள்ளைய மட்டும் யோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பணக்காரவங்களாக இருக்கணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் விதையொன்று போட்டால் சொரையொன்னா முளைக்கும். பெற்றோருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் பிள்ளைகள்ன்றார் நம்ம குருமகான். எஸ், ஆமாம். ஆனால் அதை மறந்துட்டு வாழ்கிறாங்க இந்த மனித குலம். அதனால தான் இந்த ஆகஸ்ட் 30 அன்னைக்கு மனைவி நல வேட்பு நாளில் ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் போற்றி பாதுகாத்து இதுவரைக்கும் அவர்கள் செய்த நல்வினைகளை எல்லாம் நினச்சி பார்த்து வினைகளை கழித்துக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான் அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது போற்றுதலுக்குரியது என்ற முறையில எல்லாம் அந்த எல்லோருக்குமே அந்த உண்மைகளை உணர்த்துவதற்காகவே ஒரு விழா என்ற முறையில் மகரிஷி அமைச்சிருக்காங்க. எனவே அன்பானவர்களே, இந்த பெண் மக்கள் ஆன்மீகம் எந்த அளவுக்கு உயர்ந்து வர்றாங்களோ ஒரு பெண்ணு, அந்த அளவுக்கு அந்த குடும்பமும் அந்த பல குடும்பங்கள் இணைந்த அந்த சமுதாயமும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, பெண்களை மதிக்கக்கூடிய குடும்பமும் சமுதாயமும் தான் உயர்வடைய முடியும் அப்படின்னு. ஆனால் அப்படி மதிப்பதற்கும் அது உயர்வடைவதற்குமான செயல் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய குருமகான் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளம்.